தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ளன. முக்கிய வர்த்தக பகுதிகளில் புத்தாடைகள் வாங்கவும் புதிய அணிகலன்களை வாங்கவும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. வணிக நிறுவனங்களில் விற்பனை விறுவிறுப்படைந்திருக்கும் அதே வேளையில் ஆன்லைன் வர்த்தகமும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. கூட்ட நெரிசல், அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசல், நேரமின்மை ஆகியவற்றின் காரணமாக பெரும்பாலானவர்கள் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு மாறியிருப்பதாக அசோச்சம் கூறியுள்ளது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் பல்வேறு சலுகைகளை மக்களுக்கு வாரி வழங்கி வருகின்றன. வீடுகளுக்கே பொருட்கள் கொண்டு வந்து சேர்க்கப்படுவதால் நேரம் மிச்சமாவதாக கூறும் வாடிக்கையாளர்கள் ஆன்லைனில் பொருளை தேர்வு செய்வது எளிதாக இருப்பதாகவும் கூறுகின்றனர். ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். கடைகளில் வாங்குறதுக்கும் இதுக்கும் வாங்குறதுக்கு நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் சின்ன பேபி வச்சுருக்கிறதுனால என்னால் கடையில் போய் அலைய முடியறதில்ல. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம எங்கேயும் அலைய வேண்டியதில்லை, ஈஸியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தொலைத்தொடர்பு வசதி பெருகி வருவதால் ஆன்லைன் ஷாப்பிங் தற்போது 2ஆம் கட்ட நகரங்களிலும் பெருகி வருகிறது. ஸ்னாப்டீல், மிந்த்ரா, அமேசான் போன்ற பிரபலமான இ-காமர்ஸ் வலைதளங்களில் மட்டுமில்லாமல் சிவகாசியிலிருந்து செயல்படும் ஆன்லைன் பட்டாசு விற்பனைக்கும் தற்போது வரவேற்பு அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தீபாவளியை ஒட்டி பெரும்பாலான பொருட்களுக்கு ஆர்டர்கள் அளிக்கப்படும் என்று காத்திருக்கின்றன ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள். ஆன்லைனில் கிராக்கர்ஸ் இது 5வது வருஷமாக சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. சேல்ஸ் நல்லா ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டு எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியா தான் மெயினாக. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேலு இன்றைக்கி கிராக்கர்ஸும் ஆன்லைனில் வாங்குறதுக்கு நல்லா ஆர்வம் காமிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சென்னையிலேருந்து வர கஸ்டமர் ட்ராவல் பண்ணி சிவகாசி வர தேவையில்லை. ப்ராடக்ட்ஸை ஈஸியாக பார்க்கலாம் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது. குடும்ப தலைவர் வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு இங்கே வாங்கி கொடுக்க ஆள் இருக்காது. அவங்களாம் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்காவிலேருந்து, நியூசிலாண்டுலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்தோ அங்கேருந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஃபாரின்லேருந்து முடிக்க எங்களுக்கு பேமெண்ட் போட்டு விட்றாங்க. பேமெண்ட் போட்டுவிட்டு அவங்க தமிழ்நாட்டில், இந்தியாவில் உள்ள அவங்க அட்ரஸ் கொடுத்து அங்கே அனுப்ப சொல்லிடுறாங்க. அவங்களாம் ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு ஃபாரின்லேருந்தே வாங்கி அவங்க இடத்துக்கு ரீச் ஆகிருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஆன்லைனில் வாங்குறதுக்கு. ஆன்லைன் மூலம் பொருட்கள் வாங்க அதிகம் பேர் ஆர்வம் காட்டுவதால் இந்த தீபாவளியில் குறிப்பிடத்தகுந்த வருவாய் ஈட்ட முடியும் என்று ஆன்லைன் வர்த்தகர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.